வணக்கம் மியூசிக் லவர்ஸ். ஒரு சினிமா பாட்டு கேட்கும்போது அது பாடினது யாரு, அதில் நடித்தது யாருன்னெல்லாம் உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுமா? அப்போ இது உங்களுக்கான ஷோ தான். தமிழ் திரை இசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. பாடல் வரிகளுக்கான கார்ட்டூன் புதிர், பிஜிஎம் க்ளூ, விடுகதைன்னு பல ரூபங்களில் கேள்விகள் வரும். ஆனால் பதில் எப்பவும் ஒரு பாட்டாக தான் இருக்கும். நான் உங்கள் குவிஸ் மாஸ்டர் பிரியா அண்ட் திஸ் இஸ் என்ன பாட்டு பாட சீசன் 4 எபிசோட் 33 ஆன் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகள் எல்லாமே ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய பாடல்களை பத்தி தான் இருக்க போகுது. இந்த கேள்விகளை எதிர்கொண்டு விடையளிக்க நம்ம கூட இணையிறது ஞானசேகர், இந்து அண்ட் உத்ரா. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி ஷோ. ஸோ கேள்விகள் இன்னைக்கு நிகழ்ச்சியில 6 கேட்டகரியில் வரும். ஸ்வர்ணலதா நிறைய ஜான்ரால அழகான பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேட்டகரிஸ் எல்லாமே அவங்க பாடல்கள் பாடிய ஜான்ரால தான் வரப்போகுது. ஸோ ஆர் கேட்டகரிஸ் ஆர் தெம்மாங்கு, வெஸ்டர்ன், சென்சுவஸ், மெலோடியஸ், டான்ஸ் மற்றும் பேத்தோஸ். ஸோ இந்த 6 ஜான்ரால அவங்க பாடிய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகள் அமைய போகுது. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஞானசேகர். ஹாய், திஸ் இஸ் ஞானசேகர். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஆக்சுவலி ஐ எம் ஒர்க்கிங் இன் டிஃபென்ஸ் செக்டர். ஐ லவ் மியூசிக். ஐ லவ் திஸ் ப்ரோக்ராம். மெலோடியஸ் 200. ஓகே, இட்ஸ் a picture puzzle. ஸோ கார்ட்டூன் க்ளூ உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கான க்ளூ இதோ. அந்த முகம் எதை கொண்டு பண்ணிருக்குன்னு தெரியறதா? இட்ஸ் a tricky clue. அதனால உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். அந்த பொண்ணோட எஸ், நல்ல கரெக்டான கெஸ் தான். பொட்டு வைத்து பூமுடி முந்திலா, தேரில் வரும் முலா, காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா. நினைத்தேன் வந்தாய் படத்துல வந்த பாடல் 98ல வந்த படம். தேவா அவர்களுடைய சிலை, எஸ்பிபியுடன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள். ஸோ எக்ஸலண்ட் ஞானசேகர், ஓப்பன் வித் 200 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் இந்து. நான் இந்து. பிறந்து வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூர். இப்போ லாஸ்ட் 14 இயர்ஸா சியாட்டில் இருக்கேன் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ். பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். என்ன வேலை செஞ்சாலும் பேக்ரவுண்ட்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். இந்த ஷோ பத்தி ஒரு 2 months முன்னாடி தான் தெரியும். என் ஃப்ரெண்டு உத்ரா சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்களும் இந்த ஷோல இருக்காங்க. அப்போலேருந்து டெய்லி ஒரு எபிசோடாவது நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்துருவோம். சூப்பர் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. தேங்க்ஸ் பிரியா. வெஸ்டர்ன் 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள் நான் கொடுத்துருக்கேன். அதில் சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும், வல்லின எழுத்துக்கள். ஸோ கச்சட்டை தப்பற இருக்காது. அதை தவிர மீதி எல்லாம் எழுத்தும் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் அந்த பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான எழுத்துக்கள் இதோ. நிறைய கேப்ஸ் இருக்கு எப்பயும் கூட இதில். லாட் ஆஃப் வல்லின எழுத்துக்கள். சின்ஸ் அவருக்கு நான் க்ளூ கொடுத்தேன், உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் முதல் கேள்விங்கிறதுனால. இந்த பாடலுக்கான ஒரு க்ளூ வந்து ஸ்வச் பாரத்னு வச்சுக்கோங்க. ஸ்வச் பாரத்னா தெரியும்ல இந்து என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான். அதுவா? அதுவேதான். பாட தெரியுமா? இல்ல, பாட தெரியாது. சரி, ஓகே, நானே பாடி சொல்லிடுறேன். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். அதுதான் அந்த பாடல். ஸ்வச் பாரத்துக்கான ஒரு ஆந்தம் மாதிரி. இது ரொம்ப நாள் முன்னாடியே போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம ஒரு படத்துல வந்து 94 வந்த படம். மகேஷ் மகாதேவன் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் பண்ணியிருந்தாரு. பாவம், அவர் வந்து அந்த படம் வந்து கொஞ்ச நாள்லயே ஹி பாஸ்ட் அவே, கேன்சர் ஏதோ அவருக்கு. பாவம். ஸ்ரீனிவாசன் சொர்ணலதா இணைந்து பாடியது, வைரமுத்து அவர்களுடைய வரிகள் இது. So Indu, you also open your account 200 points. Excellent. Next question is for Utra. ஹாய், என் பேர் உத்ரா. நானும் இங்கே சியாட்டில் வாஷிங்டனில் இருக்கேன் ஃபார் த பாஸ்ட் 15 years. ஒரிஜினலி ஃப்ரம் புதுக்கோட்டை. தமிழ் மியூசிக் தான் எனக்கு எல்லாமே. எப்போவுமே அது ஓடிண்டே இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஸ்வர்ணலதாவோட இந்த எபிசோட்ல கலந்துக்கிறது ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. டான்ஸ் 200 இஸ் அ பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதை நான் கொடுக்குறேன். உங்களுக்கான விடுகதை இதோ. டில்லியை ஆண்ட ராஜாவா, திராட்சையின் பழவகையா, தொட்டு பேசும் காதலியா, தொட்டதம் நெஞ்சம் ஆடும் நாட்டியமா, எதிரும் புதிரும் நின்றாளா, ஜாமத்தில் வருவேன் என்றாளா. இது எந்த பாடல்? பாடல் வரிகள் மற்றும் படத்தின் பேர் ரெண்டுத்துக்கும் இதுல குழு இருக்கு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. எஸ், பாட தெரியுமா? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா,
தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளிக்கொட வாடி அழகே, ஜாமத்தில் வருவேன் வாயா சுல்தானே. எஸ் 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 எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த ரைட் சாங். ஸோ எதிரும் புதிரும் படத்தில் வந்தது 99ல் வித்யாசாகர் இசையில். சொர்ணலதாவோட புஷ்பவனம் குப்புசாமி நல்ல த்ரோ வாய்ஸ் அவருக்கு. இவங்களும் 2 பேரும் நல்ல மேட்ச் ஆகும், அவங்க 2 பேரும் வாய்ஸும். வைரமுத்து அவர்கள் வரிகளில் வந்த பாட்டு அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க உத்ரா, சூப்பர். நீங்களும் 200 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டை, எக்ஸலண்ட். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற லிங்க்ல போய் உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு பண்ணுங்க. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. செகண்ட் ரவுண்ட் முதல் கேள்வி ஞானசேகர் நீங்க எடுக்கலாம். தெம்மாங்கு 200 இஸ் அ மீம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீம் கேள்வி வருது நம்ம குவிஸில். ஸோ வடிவேலு வந்து உங்களுக்கு க்ளூக்கு போறாரு. உங்களுக்கான க்ளூ, உன்னோட மச்சான் ஆசையாக மல்லிப்பூ வாங்கி தந்தானா நீ அதை தலையில் வச்சுக்க, அதை விட்டுட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து கும்மை பாட்டு ஏன் பாடுற அப்படின்னு வடிவேலு கேட்குறாரு. என்ன பாட்டு? அட ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ. எஸ், ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த பாடல், கரெக்டான பாடல். அட ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. கும்மி பாட்டு அப்படிங்கிற படத்துல வந்தது. தேவயானி பிரபுவும் நடிச்சிருப்பாங்க. 99ல் வந்த படம் ராஜா சார் இசையில் அருண்மொழி அண்ட் சொர்ணலதா பாடியது. கஸ்தூர் ராஜா அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் ஞானசேகர். சூப்பராக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் இந்து. I'll go for Pathos 300. Pathos 300, ஓகே. தெரியுமா போயிருக்கீங்க. இட்ஸ் அ பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான விடுகதை. கண்ணனே உன்னை நினைச்சேன், பாட்டு ஒன்று நான் படித்தேன், உன் கண்ணில் கண்ணீரை கண்டேன், உன் துயர் துடைக்க ஆவியாக வந்தேன். இது எந்த பாடல்? I think இது கார்த்திக் சாங் நினைக்கிறேன். கரெக்ட். பட் ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வர மாட்டேங்குது. கண்ணா உன் கண்ணில் கண்ணீரோ. எஸ் 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 எஸ், கரெக்ட் கரெக்ட். படம் வந்து உன்ன நினைச்சேன், பாட்டு படித்தேன். அதை ஸ்பிளிட் பண்ணி 2 வரியில கொடுத்துருக்கேன் நான். அந்த படத்துடைய பெயரையும் அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. எஸ், கண்ணா உன் கண்ணில் கண்ணீரோ, பொன்னானஞ்சில் யாரோ, உன் தீராத சோகம் இனி வாராது ஓடும். இந்த பாட்டு வந்து நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல, ரொம்ப ஒரு பழைய பாடல். கற்பகம் படத்துல வந்து மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா, அந்த பாட்டை அச்சசலா அப்படியே ஒரு நகல் எடுத்து பண்ண மாதிரியான ஒரு பாடல். வரிகளும் அதே மாதிரி இருக்கும், காட்சியும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு அந்த பாட்டால் இன்ஸ்பயர் ஆகி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டா அப்படிதான் இருக்கு. ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்துல வந்து 92ல் ராஜசாரிசில சொர்ணலதா குரல்ல அந்த பாடல். பெரிசுடன் அவங்களுடைய வரிகள். இது ரொம்ப டஃப்னு நினைச்சேன், அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. இன்று எக்ஸலண்ட் 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் உத்ரா. So I'll go for Melodious 300. Melodious 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களுடைய சரண வரிகள் உங்களுக்கு கலந்து வருது. 2 சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட். இதுல பாஸ்ட்ல பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. அரண்மனை கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா, பாவை என்னையே பாட வைத்ததே அன்பு கொண்டதாலே, பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு, எந்த நாவல் தீருமோ உந்தன் பாத பூஜையில், அதிசயமான பெண் தானே வேதம் போலே உந்தன் பேரை ஊதும் உள்ளம்தான். ஒரு பாட்டு ரொம்ப ஈஸி, இன்னொரு பாட்டு சொல்லணும். செகண்ட் பாட்டு வந்துட்டு நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துட்டு போவோமா ஊர்கோலம்.
சூப்பர், எஸ், எக்ஸலண்ட், கரெக்டா ரெண்டையுமே அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. போமா ஒரு கோலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான், ஈஸியா சொல்லிடுக்கான்னு தெரியும். சின்ன தம்பி படத்துல வந்தது அது 91ல ராஜா சார் இசையில எஸ்பிபியும் சொன்னதான் பாடிட்டாங்க, வாலியுடைய வரிகள். இன்னொரு பாட்டும் இதோட கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் நினைச்சேன், பட் அதுவும் நீங்க சொல்லிட்டீங்க. பாட்டு வாத்தியார் படத்துல வந்தது 95ல ராஜா சார் இசையில யேசுதாஸோட சரணலதா பாடிருந்தாங்க, அதுவும் வாலியுடைய வரிகள் தான். ஸோ உத்ரா 300 more points for you. எக்ஸலண்ட், எல்லாரும் அப்படியே அடி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ஞானசேகர். வெஸ்டர்ன் 300 மேம். வெஸ்டர்ன் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. உங்களுக்கும் 2 பாடல்கள் கலந்து வருகிறது. கவனமாக கேட்டு 2 பாட்டையும் அழகா ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். வாஷிங்டன் ஸ்டோன் வாஷ் மாட்டி தெருவில் வந்தாலே அடடா டிராஃபிக் ஜாம் தான், திரும்பிய திசையில எங்கேயும் கிளாமர் தான், என்னை பார்த்து வீசாதே பேப்பர் ஏரோதான், நான் போட்ட ட்ரெஸ்ஸுகளை ஃபிலிம் ஸ்டாரும் போட்டதில்ல, உனக்கு டைனா நான் அல்ல, எனக்கு சார்லஸ் நீ அல்ல, அத்தை போட்டு இத்த போட்டு ஒஞ்சாச்சே, ஆக மொத்தம் பஞ்சக்கச்சம் ஒஞ்சே போச்சே, we want power, தையலுக்கு கையை தூக்குவோம். தெரிஞ்சுதா? ஒரு பாட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன், 2வது பாட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒன்னு வந்து அக்கடான நாங்க உட போட்டோம், அது ஈஸியா தான் இருந்துச்சு. இன்னொன்னு அந்த we want powerல தெரிஞ்சிருக்கணுமே, அது ஒரு இந்த கேட்ச் ஃப்ரேஸ் ஆச்சு அந்த பாட்டுக்கு. கேட்டிருக்கேன் அது, பட் சடனா ஞாபகம் இல்லை. ஆஃப்டர் லாங் டைம் திருப்பியும் அதை ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சரி, உங்களுக்கு தெரியல, சரி, இதுல பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் ஐ வில் செக் வித் இந்து, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா? மெர்க்குரி பூக்கள் மாடல் நிலாக்கள். எஸ், மெர்க்குரி பூக்கள் மாடல் நிலாக்கள், மலைத்தாலே ததிக்கும் பூமி, ரெயின்போ மீன்கள், ரங்கீலா மான்கள். ரட்சகன் படத்துல வந்தது அது 97ல ஏஆர் ரஹ்மான் இசையில சொர்ணலதா குரல்ல அனுபமா அவங்க கூட பாடியிருப்பாங்க. அவங்க தான் அந்த பவர் கொடுத்து பாடுறதெல்லாம் அனுபமா பாடியிருப்பாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். அக்கடான நாங்க கூட போட்டா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். இந்தியன்ல வந்தது அது ஏஆர் ரஹ்மான் இசையில, அதுவும் வாலி அவர்களுடைய வரிகள் தான். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை, பட் வெல் அட்டெம்ப்டட் ஞானசேகர். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन, இது உங்களுக்கான கேள்வி, இந்து நீங்க எடுக்கலாம். டான்ஸ் 300. டான்ஸ் 300 is our music maestro கேள்வி. Congratulations on getting this. So music maestroல there are 3 clues to solve this song. முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் க்ளூல சொன்னீங்கன்னா 500, இல்லைனா தேர்ட் க்ளூ கொடுத்தேன்னா 300 பாயிண்ட்ஸ். அப்போத்துல தான் நான் பாஸ் பண்ணிடுவேன் உத்ராக்கு. ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ ரிவீல் பண்றேன். இது வந்து முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள் நான் கொடுக்குறேன், பல்லவி வரிகள், நீங்க முதல் வரியை சொல்லணும். இரவு நிலவு வளர வளர எனது மனது மலர மலர, ஒரு தரம் இருதரம் பலதரம், அமுது பொழியுமே விடிய விடிய நிலவு நனைய. இது எந்த பாட்டுல வர வரிகள்? தெரியல, நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் க்ளூ செகண்ட் க்ளூ கொடுக்கலட்டா? ஸோ செகண்ட் க்ளூ இஸ் an ஆடியோ க்ளூ. ஸோ இந்த பாடல்லேருந்து ஒரு சின்ன பிட்டு ப்ளே பண்றேன், கவனமா கேட்டுட்டு சொல்லுங்க. உங்களுக்கான தெரியுமா? இல்ல, தெரியல. கேட்ட மாதிரியே இல்லையா? ஓகே, தேர்ட் க்ளூ, பாடல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட். அதுல இருக்கிறது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா மேபி யூ கேன் வேக்லி ஸ்லைட்லி கெட் இட். உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, இல்ல டைம் ஆயிடுது. ஐம் பாசிங் இட் டு உத்ரா. உத்ரா, உங்களுக்கு தெரியுமா? முத்தமிட்டதா முத்தமிட்டதா மோக முத்தமிட்டதா இரவு வளர தெரியல, சாங் தெரியல. அதுதான் கரெக்ட் தான். அது முட்டு விட்டதோ முட்டு விட்டதோ இரவு நிலவு வளர வளர எனது மலர மலர மலர, இருதரம் ஒரு தரம் பலதரம், அமது பொழியுமே விடிய விடிய நிலவு தானே. இது அது ராகத்தோட பாடுறது ரொம்ப கஷ்டம். அவங்க எப்படிதான் பாடினாங்களோ, இது நமக்கு வேகமா சொன்னா பேசதான் வருது, ராகம் வர மாட்டேங்கிறது எனக்கு கூட. பட் எஸ், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எப்படி இந்த படம் பார்த்து ஞாபகம் இருக்கா?
இந்த பாட்டு நல்லா ஞாபகம் இருக்கு, பட் நாட் த மூவி. ஐ டோன்ட் நோ. ராசியா என்னன்னு எனக்கு தெரியல மூவி. இல்ல இது பவித்ரா படத்துல வந்தது. அஜித்தும் கீர்த்தனாவும் நடிச்சிருந்த படம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில சுவர்ணலதா குரல்ல வந்த பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இந்த 300 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க உத்ரா அவங்க கிட்டே இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். தெம்மாங்கா சென்சுவஸான்னு யோசிக்கிறேன். I'll do sensuous 300. ஓகே, இட் இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல் வரிகள் உங்களுக்கு கலந்து வருகிறது. உங்களுக்கான வரிகள் இட்ஸ் வெரி ஈஸி. ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நீ தந்த பட்டு சேல கலையாம கட்டி பார்த்தே, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க, ஓஹோ மாந்தோ பிள்ளங்கே கோயில் தனியா ஏன் பாடுது, கொட்டும் பனியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே தூது சொல்ல துணை யாரும் இல்லை. இது அகைன் ஒரு பாட்டு ரொம்ப ஈஸி. இன்னொரு பாட்டு தெரியுமா? மாசி மாசம் ஒரு பாட்டு. இல்ல, doesn't ring a bell. ஓகே, சரி. ஞானசேகருக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா சார்? கேட்டிருக்கீங்களா இந்த இன்னொரு பாடல்? இல்ல மேம், இல்ல இல்ல இல்ல. ஓகே, இந்து உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாட்டு? ஊரடங்கும் நேரத்திலே அந்த சாங். அதுதான். ஊரடங்கும் சாமத்திலே நான் இருக்கும் நேரத்திலே காத்து போல வந்து தொட்டதாரு. இது வந்து உமா ரமணன் அண்ட் சுவர்ணலதா 2 பேரும் இணைந்து பாடிய பாடல். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ராகத்தை அவர் ராஜா சார் தான் போட முடியும். அவர் தான் அப்படிதான் யோசிப்பார், எப்படிதான் இதெல்லாம் போட முடியுறதோ. அழகா ஒரு இந்தோட ராகத்துல ஒரு பயங்கரமான ஒரு மிட் நைட் மசாலா பாட்டு போட்டிருந்தார் அவரு. 94ல வந்த படம் அது, புதுப்பட்டி பொண்ணுத்தாய் அப்படிங்கிற ஒரு படம். இது வந்து வரிகள் வந்து வாலியா புலமை பெற்றனான்னு தெரியல, எங்கேயுமே வந்து கிளியர் கட்டா இந்த பாட்டு யார் எழுந்ததுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. பட் பாட்டை படிச்சா அது வாலியா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. பட் ஐ மைட் பி ராங், குட் பி புலமை பித்தன், ஐ கான் அஸ்யூம். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, பாக்குறவங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல எழுதுங்க. தி அதர் ஒன் இஸ் மாசி மாசம் ஆளான பொண்ணு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். தர்மதுரை படத்துல வந்தது அது. ராஜசரேசில ஏசுதாஸோட சுவர்ணலதா பாடியது, பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகே, 4th ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஞானசேகர், இது இந்த ரவுண்ட்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். தெம்மாங்கு 300. இதை பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள், விடுகதை வரிகள் நான் தரேன். அழகர் மலையில் வரும் காத்து, போகுமா அது தூது நல்ல நாள் பார்த்து, சிவந்த பெண்ணின் பாசம் சொல்லுமா, விடலை மனதின் நேசம் சொல்லுமா, பெரிய மருதுக்கு இவ மனசு புரியுமா. படம் வந்து பெரிய மருது. விடல புல்ல நேசத்துக்கு, செவத்த புல்ல பாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூது செல்லாதோ. சூப்பர், எஸ். அழகான பாட்டு, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப சிம்பிள் மெலடி, ஆனால் அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் சுவர்ணலதா குரலுக்கு அத்தனை சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. 94ல வந்த படம் பெரிய மருந்து. ராஜசரேசில முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். ஞானசேகர் சூப்பராக சால்வ் பண்ணி அழகா 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் இந்து. Sensuous 200 is a meme. ஸோ நம்மளுடைய வைகை புயல் வந்து உங்களுக்கு இப்போ க்ளூ தர போறார். ஏமா நிலவு கொதிக்கிற அளவுக்கு சூடாச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தவிப்பு தான். அதே நம்ம உன் மனசு மட்டும் தவிக்கும்னு கேட்குற. இதுக்கு இந்த சின்ன மாப்பிள்ள வேற ஜால்ரா போடுறானே. வெண்ணிலவு கொதிப்பதென்ன. எஸ் எஸ் எஸ், கரெக்ட். நல்ல செம்மையா ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க தெரியறது இந்து. கேம்ப் வேற போயிருந்தோம். So we were discussing all the songs.
வெண்ணிலவு கொதிப்பதென்ன டன் டடன் டன் டன். செம்ம பீட் இந்த பாட்டுல. கன்னிமனம் தவிப்பதென்ன. இது வந்து சின்ன மாப்பிள்ளை படத்துல 93ல வந்த படம். பிரபுவும் இந்த பூனைக்கண்ணு ஹீரோயின், அவ பேர் என்ன, சிவரஞ்சனி அவங்க 2 பேரும் ஆடுவாங்க இந்த பாட்டுல. ராஜா சரிசில மனோவுடன் சொன்னதான் இணைந்து பாடிது பெரிசுடன் அவர்களுடைய வரிகள். 200 points. And the next question is for Uttara. Pathos 200. It's a meme also. So one more clue from Vadivelu sir. இது உங்களுக்கான clue. யார் வேணாலும் வாசிக்கிட்டோம்மா, ஆனா நீ இருட்டுல இருந்து பிச்சை எடுத்தா யாருக்கு தெரியும்? வெளிச்சத்துக்கு வாம்மா, மனசை அலப்பாய விடாத. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எஸ், மிகச்சரியான பாடல். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் சாங்ஸ் ஆஃப் சொன்னதான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பாடல். அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி நம்மளை ஏதோ பண்ணோம் உள்ளுக்குள்ள. இந்த பாட்டு அலைப்பாயுதே படத்துல வந்தது. 2000ல வந்த படம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில வைரமுத்தலுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ உத்ரா அழகா பாடியும் காமிச்சிங்க. ஸோ 200 more points for you. And next question is for Gnanasekhar. Melody is 100. Okay. It's a word cloud. So பாடலுடைய வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா தோன்றும். நீங்க அதை சேர்த்து ஒன்னா போட்டு பாட்டை கண்டுபிடிக்கலாம். மல்லியே சின்ன மல்லியே மறிக்கொழுந்தே. எஸ் எஸ், கரெக்டான பாட்டு தான். மல்லியே சின்ன முல்லையே எந்த மறி கொழுந்தே, வண்டாடும் மலர் செண்டாடும் குழலாடும். ஓ, பாண்டித்துறை படத்துல வந்தது. 92ல வந்த படம். ராஜசாரி இசையில மனோவன் சொர்ணலதாவின் குரல்ல கங்கை அமரன் வரிகள்ல வந்த பாடல். 100 more points for Gnanasekhar. And the next question is for Indu. Dance 100. Okay, it's a picture puzzle. So cartoon clue for the puzzle here. Mana Madura Gundu Mallige. Yes, Mana Madura Gundu Malliye na 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 நீவாமா நீவாமா நீவாமா. மேட்டுக்குடி படத்துல வந்த பாடல் அது. 96ல வந்த படம். சிற்பி அவர்களுடைய இசையில சொர்ணலதாவுடன் கிருஷ்ணச்சந்தர் அவர்கள் பாடிய பாடல். பழனி பாரதி அவருடைய வரிகள். இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் பாடினார் அதே கிருஷ்ணச்சந்தர் தான் இந்த பாடலை பாடியது. ஸோ அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. 100 more points to Indu. Next question is for Uttara. Western 100. இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ இது பாட்டோடைய ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் பிஜிஎம் நான் ப்ளே பண்ணுறேன். அதுலேருந்து நீங்கள் இந்த பாட்டு சொல்லணும். உங்களுக்கான பிஜிஎம் இதோ. கேட்டுதா? ஓ நெஞ்சே நெஞ்சே ரா 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 ஓ நெஞ்சே. எஸ் எஸ். வெள்ளச்சந்திர வீதியில் உலா போகிறாய், நட்சத்திரங்கள் காணவே கனா காண்கிறாய், பெண்ணே நீ விண்ணை தொட்டு பறந்தாலும். சூப்பர் ஹைபிச் இந்த பாட்டு. பின்னலாம பாடுவாங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டு. அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. முகவரி படத்துல வந்தது இது. தேவா அவர்கள் இசையில ஹரிஹரனுடன் சொல்லலதா பாடியது. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 100 more. So I don't think they can catch up with you now. You have leapt ahead of everybody. ஞானசேகர் சார், உங்களுடைய கடைசி கேள்வி எடுக்கலாம். தெம்மாங்கு 100. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான பல்லவி வரிகள். என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் ஏரிக்கர மேலிருந்து திக்கும் காத்திருந்து என் வீழைக்கு காத்திருந்து காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சம்திங். லிரிக்ஸ் சரியா பரவாயில்ல. என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து, அதான் அந்த வரிகள்.
கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏரிக்கரை மேலேருந்து ரொம்ப ஒரு பாப்புலரான பாடல் தான். சின்ன தாய் படத்துல வந்தது 92ல ராஜசரிசில. ஏசுதாஸ் அல்லோடன் சொன்னலதா பாடியது, வாலியுடைய வரிகள். ஸோ சூப்பர் சார், நீங்க 900 பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் இந்து. 5100. உங்களுக்கு முதல் வரி என்னதான்? ஸோ இந்த சோகம் பாடலை இந்த வரிகளை வைத்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் உங்களுக்கான வரிகள். நீ எல்லால் தெய்வம் வேறெது, நீ என்னை சேரும் நாள் எது, ஓஹோ. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா. நீ எல்லால் தெய்வம்னா தோணும் தான் அந்த பாட்டு, ஆனால் அந்த பாட்டு இல்லை. இல்ல, I'm going to have to pass it. இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். So I'm giving it to ஞானசேகர். உங்களுக்கு தெரியுமா சார் இது என்ன பாட்டுன்னு? ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை ஈட்டது, நீ எல்லால் தெய்வம் வேறெது, நீ என்னை சேரும் நாளிது, ஓஹோ ஊரெல்லாம் உன் பாட்டு தான். அதுதான் அந்த படமும் ஊரெல்லாம் உன் பாட்டு படத்துல வந்து 91ல ராஜசரிசில சொன்னதா பாடிது வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து டக்குன்னு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி ஞானசேகர் அஹெட் லீப் படிச்சிட்டாரு. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் உத்ரா. உங்களுடைய கேள்வி சென்சுவஸ் 100 அண்ட் இட்ஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கான ஜம்பிள் வேர்ட்ஸ் இதோ. ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்கிற பார்வைதான் இருக்குது சபலம் சபலம், இந்த காயங்கள் ஆறாதோ காதலால் தான் வந்து ஆறுதல் கூறினேன் ஆதலால் தான். I was hoping you would ask this. Most favorite song. ரொம்ப அழகான பிருந்தாவன சாரங்க ராகத்துல ராஜா சார் பாட்டு போட்டாரே அது சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த இருக்குது சபலம் சபலம் இதே மாதிரி அதே மாதிரி இருக்கும் இந்த இடம். ஊத்து ஊத்து சோ அழகா சால்வ் பண்ணிட்டீங்க உத்ரா. இது வந்து இது நம்ம பூமி அப்படிங்கிற படத்துல வந்தது. கார்த்திக் அண்ட் குஷ்பு ஜோடியில வந்த படம் இது. 92ல ராஜசரிசில மனோவும் சொல்லனத்தவும் பாடியது வாலி அவருடைய வரிகள். ஸோ உத்ரா, யூ க்ளோஸ் த டீல் பர்ஃபெக்ட்லி. வித் தட் வி க்ளோஸ் த போர்ட். அண்ட் ஸோ நம்ம ஸ்கோர் பார்த்துடலாம். வி ஹாவ் ஞானசேகர் at 1000 points, இந்து வித் 800 அண்ட் உத்ரா வித் 1200. எக்ஸலண்ட். அழகா எல்லா பாட்டும் எல்லாருமே சால்வ் பண்ணீங்க. எங்கேயுமே ஒன்றும் பெருசா மிஸ் ஆனதாவே தெரியல. ஏதோ 1-2 கலக்கல் பாட்டு தரம் இது எல்லாமே கிளீனா அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. All of you played well. ரொம்ப rarely only we see shows like this where all participants are equally good. So I had so much fun. I hope you also had. சொன்னலதா உடைய எத்தனை பியூட்டிஃபுல் சாங்ஸ் எனக்கு பார்க்க முடிஞ்சது. So happy. And அடுத்த வாரம் இதே போல இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் எபிசோட் will be on SPB and சுசீலா அம்மாவுடைய duet songs தான் நெக்ஸ்ட் வீக் கேள்விகள் அமைய போகுது. மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.